ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக நாம் இந்த சயின்ஸ் நிகழ்ச்சி வழியாக வேதாகமத்துக்கு எதிராக சொல்லப்படுகிற கருத்துகள் எவ்வளவு தவறானவை என்பதை நாம் வசனத்திலிருந்தும் உலக பிரகாரமான நடைமுறையிலிருந்தும் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக போன வாரமும் இந்த வாரம் அடுத்த வாரம் இந்த 3 வாரமும் ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிணாம வளர்ச்சி கொள்கை, அதாவது எவல்யூஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி தவறானது, இது எப்படி நம்ப தகுந்தது அல்ல என்பதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக அதில் என்னவா பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த எவல்யூஷன் தியரிக்கு அடிப்படை இருக்கா, அதோடைய காரணம் ரீசன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி நாம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோம். அதில் ஒன்று நம்முடைய மூளை எப்படி அதை கிரியேட் பண்ணான ஆண்டவர், அது எப்படி இருக்குது, அது எவ்வளோ மகத்துவமாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு ஒரு ஈக்குவல்னு சொல்லக்கூடாது, உலக பிரகாரமாக த பெஸ்ட் என்று சொல்லக்கூடியதான கம்ப்யூட்டரோட மூளை போல செயல்படக்கூடியதான இந்த சிப்பை பற்றியும் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே கம்பேர் பண்ணி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எவல்யூஷன் தியரி எவ்வளவு தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மோடு கூட ரூபன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரதர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக நாம் இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கையை பற்றி பார்த்துட்டே இருக்கிறோம். ஆமாம். ஸோ நாம் என்ன சொல்ல வரோன்னா, இந்த படைப்பு குறிப்பாக மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன், குரங்கிலிருந்து வரல அப்படிங்கிறதற்கு இந்த படைப்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு விஷயமும் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதில் போன வாட்டி நம்ம பிரெயின் பற்றி பார்த்தோம். அது எவ்வளவு பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கு, அதையும் அதோடு கூட மனுஷன் உண்டாக்கின படைப்புகளில் தி பெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பு. இதுக்கே அவங்க இவ்வளோ செலவு பண்ணி, இவ்வளோ தூரம் ஆட்கள் செலவு பண்ணி, நேரம் செலவு பண்ணி இதை செய்கிறாங்க. அதை விட பல கோடி மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னா அவள் கண்டிப்பாக ஒரு கிரியேட்டர் இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் போன வாட்டியே சொன்னீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பிரதர்? ஸோ பிரைஸ் லாட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ஆன்சர் சொன்னதோட ரீசனிங் நிறையா சொன்னோம். அதுதான் நம்ம முக்கியமாக ஹைலைட் பண்ணது. ஸோ இப்போ இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, சீரியஸ் வியூவர்ஸ் வந்து ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்தாங்கன்னா இது ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு மாடல் இருக்கும், ஒரு கோர்ஸ் கண்டென்ட் மாதிரி இருக்கும். கண்டினியூவாக பார்த்தாங்கன்னா தான் அந்த கண்டினியூட்டி அவங்களுக்கு கிடைக்கும், அந்த தீமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முந்தின எபிசோட்ஸில் நம்ம பார்க்கும்போது மனுஷனுடைய எசன்ஸ் அவன் வந்து நம்பிக்கை தான். பிலீஃப் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களோட நம்ம பார்த்தோம் முந்தி. அதுக்கப்புறம் இந்த எவல்யூஷனுங்கிறது ஒரு பிலீஃப் சிஸ்டம்ங்கிறத பார்த்தோம். இவங்க சயின்ஸ் மாதிரி சொன்னா கூட அதனால தான் அது எவல்யூஷன் தியரி, ஏத்திஇசம். இசம்னா என்னன்னா நம்பிக்கை நடிப்புரை, நம்பிக்கைங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. ஆனால் இது வந்து சயின்ஸ் மாதிரி அவங்க சொல்லுவாங்க, பட் ஸ்டில் இட் இஸ் ஆல்சோ ஏ பிலீஃப் சிஸ்டம். அதை நம்ம மறக்கவே கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ட்ரோடக்ஷன் ஒன்று பார்த்துட்டு ரெண்டாவது இன்னொரு ஒரு ஹியூமன் பாடி பார்ட்டுக்கு நம்ம போவோம். போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னன்னா, எவல்யூஷன் மாதிரி ஒரு இந்த முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு பழமொழி ஊர் சைடு உண்டு. ஸோ இந்த பொய்யை ஒருத்தர் நம்புனா உலகத்துல எதனால அவன் நம்புவான்? ஓகே, இதான் இருக்கிறதுலே பெரிய பொய் தான். இந்த பொய்யை ஒருத்தர் நம்பிட்டாலும் எந்த பொய்யை நம்புவான், எதை வேணாலும் நம்புவாங்க. போன வாட்டி பார்த்தோம் எவல்யூஷன் அண்ட் அதனுடைய விளைவு என்னங்கிறதுக்கு 2 விஷயம் நம்ம பார்ப்போம். இந்த எவல்யூஷன் தியரியை நம்ப ஆரம்பிச்ச பிறகு மெடிக்ஸ், சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஜெண்டர் கிளாசிஃபிகேஷன் புதுசாக ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க. அதனுடைய அக்ரோனிம் தான் நம்ம எல்ஜிபிடி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஓரின சேர்க்கை. ஆமாம். அப்புறம் இந்த மாதிரி காரியங்கள். ஓகே, ஆமாம். எல்ஜிபிடினா லெஸ்பியன், ஆமாம், கே, ஓகே, அவங்க புரியறதுக்காக. ஆமாம். இதெல்லாம் வந்து ஒரு 1950, 60, 70 ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, புதுசா ஒரு ஜெண்டர் சேர்த்தாங்க, கியூ. அதுக்குள்ள டீட்டெயில்ஸ்குள்ள நான் போகலை, பட் அதில் இன்னொரு ஜெண்டர் சேர்க்குறாங்க, எல்ஜிபிடி கியூ. எனக்கு அது நீங்கள் சேர்த்தது சொன்னீங்க இல்லையா, அதனால் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் எப்போவுமே நான் கொடுத்துருவேன். அதனால் இதில் டி சேர்க்கக்கூடாது. எல்ஜிபிடின்னு இருக்கு இல்லையா, டீயை வந்து அவங்க சேர்க்கக்கூடாது. ஏன்னா டிங்கிறது டிரான்ஸ்ஜெண்டர் இதில் வந்து டிஃபர் ஆவாங்க.
இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் நடக்குங்கிறது பாவம். ஆமாம். டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது வந்து இயற்கையாகவே அவங்க சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு மாற்றம். இவங்களுடைய வீக்கான கருத்துக்களை இந்த மாதிரி ஆட்களை சேர்த்துக்கிட்டு ஸ்ட்ராங் பண்ண விரும்புகிறாங்க. அதனால தான் அது எல்ஜிபிடின்னு அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் இதில் வரக்கூடாது நியாயமாக பார்த்தா. சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியூன்னு ஒன்று சேர்த்தாங்க நான் சொன்னேன். அப்புறம் இன்னும் ஒரு 10-15 வருஷங்களுக்கு அப்புறம் QIAன்னு ஒன்று சேர்த்தாங்க. அப்புறம் சேர்த்துக்கிட்டே போனால் ஒரு 20-30 ஜெண்டர் டிசைன் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 26 எழுத்தையும் போடணும். இங்கிலீஷில் இருக்க ஆல்ஃபபெட்ஸில் இருக்க 26 லெட்டரையும் போட முடியாது. அதனால ப்ளஸ்ன்னு ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அப்படியே இந்த காலங்கள் போயிட்டு இருக்கும்போது 2015 புதுசாக ஒரு ஜெண்டர் சொன்னாங்க. அது என்ன ஜெண்டர்னா அஸ்ட்ரால் ஜெண்டர். அஸ்ட்ரால் ஜெண்டர். ஓகே. இதுக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தா எ ஜெண்டர் விச் இஸ் ரிலேட்டட் டு ஸ்பேஸ். வானவியல், அதாவது வானத்திற்கு சம்பந்தப்பட்ட அதோட தொடர்புடையதான ஒரு ஜெண்டர். அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஓகே. அப்படி 72 ஜெண்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஏலியன்ஸை சொல்கிறாங்களோ ஒரு வேளை அவங்க அந்த மாதிரி இருக்குமோ? ஏலியன்ஸ் நினைச்சாங்கன்னா ஏலியன். ஓகே, ரைட். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த பொய்யை நம்பினா எந்த பிலீஃபையும் அவங்க நம்புவாங்க. இன்னும் ஒரு 25 ஜெண்டரை சேர்த்து இன்னும் 10 வருஷத்துல 100 ஜெண்டருக்கு மேலே கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காமனா இருக்க விஷயம் நம்பிக்கை தான். இது எல்லாமே அவங்க நம்புறாங்க. இது ஒரு ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக கனடாவில் நான் ஊழியத்துக்கு போன போது அங்கே ஒன்று பார்த்தேன். எனக்கு அது வந்து ஜெண்டருக்குள்ளே வருதா, இல்லை வந்து பாபத்துக்குள்ளே வருதா, இல்லை பைத்தியகாரத்தனத்துக்குள்ளே வருதான்னு எனக்கு புரியல. எனக்கு என்னன்னா, நீங்கள் உங்களை பெண்ணாக நினச்சிக்கிட்டா பெண், ஆனால் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாது. யூ ஆர் ஃபிசிக்கலி நார்மல். பட் உங்கள் மைண்டில் நீங்கள் பெண்ணாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெண் ஆகிட்டீங்க. அதில் இருக்கிற கொடுமையான என்னென்னா, ரெஸ்ட் ரூம் போகும்போது பெண்ணோட ரெஸ்ட் ரூமுக்கு நீங்கள் போகலாம். அவங்க ஒருவேளை நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால், இல்லை ஐ எம் லேடி அப்படின்னா தே வாண்ட் டு அக்செப்ட். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் ஜெண்டர்ஸ் இப்போ வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பொய்யை எவல்யூஷன் மாதிரி ஒரு பொய்யை ப்ரமோட் பண்ணா உலகத்தில் எந்த பொய்யை வேணாலும் ஒருத்தர் நம்புவான். ஓகே. நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரத்தில் கடவுள் என்பவர் இல்லாட்டி ஒரு சட்டத்தை பைபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அவர் ஏதோ நித்தியத்துக்கு மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஏசு கிறிஸ்து மேலேயும் இந்த பைபிள் மேலே இருக்க நம்பிக்கையோ எடுத்துட்டா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த தேரை பற்றி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆசியா கண்டத்திலே பெரிய தேர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கான். அந்த தேருடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 96 அடின்னு சொல்கிறாங்க. 96 அடினா 10 மாடி கட்டடம். அப்ராக்சிமேட்டாக 360 டன் அல்லாட்டி 3.5 லட்சம் கிலோ வெயிட்டான். இதுல எல்லாம் இந்த தேர்ல இருந்தாலும் அச்சாணின்னு ஒன்று இருக்கும் தேருக்கு. ஆமாம், கீழே ஒரு ஆணி வீலில் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. வீலுக்கு வெளியில அந்த வீல் வெளியில வராமல் இருக்குது. அதை கழட்டிட்டா கொஞ்ச நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் தானாவே மொத்த தேர்வு நின்று போயிடும், விழுந்துடும். அதில் 360 டன் போய் ஆளுங்க மேலே ஏறிச்சுன்னா என்ன ஆகுங்கிறது நம்ம யோசிக்கவே முடியாது. இல்லை நடந்திருக்கு, அது மாதிரி சம்பவங்களும் நடந்து. காடும் இந்த பைபிளும் இது வந்து ஏதோ பிரச்சிப்புக்கு மட்டும் ஆவிக்குரியதுக்கு மட்டும் கிடையாது. பூமியில ஓரளவுக்கு மனுஷனா ஒருத்தன் இருக்கணும்னாலே இந்த சட்டங்களும் இந்த நியமங்களும் இதன் மேல நம்பிக்கை இருந்தால் இல்லாத பட்சத்தில் அந்த அச்சாணியை கலட்டின தேர் மாதிரி எங்கேயாவது போய் லைஃப் நிற்கும். ஸோ காட் மேலே உள்ளதான ஒரு நம்பிக்கையை எடுத்தாச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் வேறொரு நம்பிக்கையில் அவங்க ஈஸியாக நம்பி அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் இல்லை, பூமிக்குரிய வாழ்க்கையே அது எங்கே போய் நிற்கும் தெரியாது. ஸோ காடுங்கிறவர் தான், அந்த பைபிளும் கிறிஸ்துவும் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் லைஃப். உலகத்தினுடைய மொத்த அஸ்திவாரமும் அவராக தான் இருக்கிறாரு. அவர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் நம்ம லைஃபை அந்த தேர் ரைட்டான டைரக்ஷனில் போகுமா இல்லாட்டி கவுந்து போகுமாங்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசமே. உலக பிரகாரமாக இருக்க மனிதர்களுக்கும் இது பொருந்தும், உலக பிரகாரமான இருக்க மனிதர்களுக்கும் இது பொருந்தும். ஓகே. ஸோ அதை நம்ம மறக்கவே கூடாது. ரைட். இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த LGBT 72 ஜெண்டரு, இதுக்கு ஒன் ஆஃப் தி மூல காரணமாக நான் பார்க்குறது இந்த சயின்டிஃபிக் எத்திசமும் எவல்யூஷனும். அந்த கிரியேஷன்லன்னு வெளியே கொண்டாச்சு. அவன் பொம்பளைன்னு நினச்சா பொம்பளை, ஆம்பளைன்னு நினச்சா ஆம்பளை, வானத்துல இருந்து வந்த ஏலியன் ஜெண்டர் நான் அப்படின்னு ஒருத்தன் நினச்சா அது அவன். அதுக்கு ஒரு பேரை மட்டும் இவங்க வச்சு ஒரு டெஃபினேஷனை போட்டு புக்கில் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிடுவான். சமீபத்தில் நான் ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்த்துட்டு இருந்தேன், யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். வித்தியாசமான மனிதர்கள் அப்படின்ட்டு அவங்களுடைய வித்தியாசமான நம்பிக்கைகளை வந்து பேசுகிறாங்க.
அதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தர் வந்து பேசினார். ஒரு டாக்டர் நான் போய் படித்தேன், அப்புறம் நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாத்திரையை கொண்டு வந்திருக்காரு. அந்த மாத்திரை பேர் கோர்ஸ். இந்த கோர்ஸ் மாத்திரையை ஒருவேளை ஃப்ளைட்டில் ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாத்திரையை சாப்பிட்டால் அந்த ஹைஜாக் பண்ணாலும் இவங்களை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுவாராம். எப்படி அப்படிலாம் கேட்கக்கூடாது. கொஸ்டினே கேட்கக்கூடாது. ஆமாம், எவல்யூஷனுக்கு கொஸ்டின் கேட்கக்கூடாது. கொஸ்டின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நம்ப மாட்டீங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அதுக்கு நான் மாத்திரை வச்சுருக்கேன், உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு நீங்கள் ட்ரெயினுக்கு போனீங்கன்னா உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும். சரி. இன்னும் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டாரு. ஒரு ஊரில் மழையே பெய்யல, அந்த ஊரில் இருக்க ஜனங்கள் ஒரு 10 பேரோ 5 பேரோ இந்த மாத்திரையை ஒரு வாரம் போட்டால் வார கடைசியில் மழை வந்துடும். சரி, ரைட். ஆனால் ஜனங்க இதை நம்ப போகிறதில்ல. இப்போ தெரியும், கேட்கும் போதே நமக்கு கேட்கும் தெரியும். ஒரு சிலர் தான் அதை நம்ப, யாராவது இந்த மாதிரி நீங்கள் சொன்ன ஐக்கியூ இல்லாத ஆள் சொன்னீங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி ஆட்கள் நம்புவாங்க. ஆனால் என்னை கேட்டால் இதை நம்ம பார்த்து சிரிக்கிறோம் இல்லையா, இதை பார்த்து சிரிக்கிறத விட எவல்யூஷன்ங்கிற கதை இதோட பெரிய கதை. ஓ, இவங்க சொல்கிற பொய்யை விட அது பெரிய பொய்யுங்கிறீங்க. பெரிய பொய். ஓகே. ஆனால் ஆமாம், அதாவது அதை சயின்டிஃபிக்கலாக சொல்லாமல் எவல்யூஷனை நீங்கள் ஒரு ஸ்டோரியாக நரேட் பண்ணி பாருங்க. ஒரு நாள் ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து ஒன்று வெடிச்சிச்சு. என்ன வெடிச்சிச்சு தெரியாது. எங்கே வெடிச்சிச்சு தெரியாது. அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு முட்டை சைஸில் இருந்துச்சு. ஒன்றும் இல்லைன்னா என்னன்றது நமக்கு தெரியாது. அப்படி வெடிச்சதுலேருந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸு, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் காரியங்கள் நடந்திருக்கு. அதில் தான் பூமி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பூமி மேலே மட்டும் மழை பெய்ஞ்சிருக்கு. மழை பெஞ்சு பூமி மேலே குளிர்ச்சியாகி உள்ள சூடாயிருச்சு. இந்த குளிர்ச்சி சூடுக்கு நடுவில் உயிரினங்கள் உருவாச்சு. அதுலேருந்து ஒவ்வொன்றா அமீபால ஆரம்பித்து மனுஷனில் வந்து நிற்கிது. பூமியில் மட்டும் மழை பெய்யும், மொத்தம் எந்த கிரகத்துலையும் மழை பெய்யாது. இங்கே மட்டும் தண்ணி இருக்கும், மீதி இடத்துல இருக்காது. இங்கே மட்டும் செடி முளைக்கும், தக்காளி முளைக்கும், மீதி கிரகத்தில் முளைக்காது. இங்கே மட்டும் ஆக்சிஜன் இருக்கும், வேறு எங்கேயுமே ஆக்சிஜன் இருக்காது. ஆனால் இதெல்லாம் நம்புகிற ஒரு சமுதாயம். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய பொய்யை நம்புகிறவங்க இதை பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ இவர் சொல்கிறதுல உண்மை கூட இருக்கலாம். ஏதோ நம்புனீங்கன்னா இவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் தாராளமாக நம்பலாம். அப்புறம் இவரை கிண்டல் பண்ணக்கூடாது, நம்ம சிரிக்கலாம் கூடாது. அப்போ நீங்கள் எவல்யூஷன் நம்புறீங்கன்னா அப்போ இதையும் நம்புங்க. இதை நம்ப மாட்டேன்றவங்க அதையும் நம்பாதீங்க. ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பாஸ் பண்ணணும்னு. நான் கூட பார்த்தேன் வேற ஒருத்தர், இது அவர் இல்லை, இன்னொருத்தர். நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னா பாஸ்ன்னு சொல்லி ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் இருக்கு, அதை வாங்கி வச்சுட்டு போனீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்கன்னு சொன்னார். வாங்கி நான் அடுத்த வாட்டி போயிடுறேன் நான். அவர் சொன்னார், மாதிரி அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்கன்னா எவல்யூஷன் தெரியும் நம்புங்க. இல்லை நான் இதை நம்ப மாட்டேன் அதை மட்டும் நம்புவேன்னா உங்களை என்ன செய்ய முடியும் நம்ம? ஸோ போன வாட்டி ஒரு 3 அனாலஜி வச்சு நம்ம பார்த்தோம், 3 எக்ஸாம்பிள்ஸ், 3 ரீசனிங்க்கு நம்ம ஒன்று பார்த்தோம். இப்போ இந்த வாட்டி இன்னொன்று நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மூளையை நம்ம பார்த்துட்டோம், அடுத்தது கண்ணை பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு முக்கியமான வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு வெளிச்சமாக இருக்கிறதே கண்ணு தான் அப்படின்னு படிக்கிறோம். கண்ணுக்கு வருவோம். இப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது பெரிய விஷயமா நம்ம பார்ப்பாங்க. இல்லாட்டி பிரெயினில் ஒரு பெரிய பிரச்சனை. கண்ணுங்கிறது சின்ன விஷயம் தானே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. கான்ட்ராக்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் தானே வரும். அது ஒன்றும் இப்போ மீதி விஷயங்களுக்கு கொடுக்குற சீரியஸ்னஸ் கண்ணுக்கு நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த கண்ணு அது இருக்க சைஸ் வந்து இவ்வளோதான் இல்லையா, ஒரு சில சென்டிமீட்டர்ஸ் தான். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் பார்ப்போமே. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி அது எத்தனை பிக்சல் அப்படின்னு கேட்போம். இப்போ அந்த ஐஃபோன் மாதிரி கேமராஸ் வந்து 12 பிக்சல், 8 to 12 பிக்சல்ஸ் இருக்கும். கண்ணு வந்து நீங்கள் ஒரு ஃபோனில் இருக்க இல்லாட்டி ஒரு கேமராவில் இருக்க பிக்சல் மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா இவ்வளோண்டு கண்ணு 576 பிக்சல். அது மெகா பிக்சல். 576 மெகா பிக்சல். இப்போ இதெல்லாம் வர்றது வந்து 20 பிக்சல் 30 பிக்சல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். ஓகே. அதுலேயே இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் இன்னொன்று பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 50 பிக்சல் 100 பிக்சல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த கேமரா 100 பிக்சலாக இருக்காது. 4 ஃபோட்டோ எடுத்து அந்த சாஃப்ட்வேர் அத்தனை பிக்சலாக மாற்றும். ஓகே. நான் அதை அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது 100 பிக்சல் கேமராம்பாங்க. ஆனால் அதை விட ஒரு ஐஃபோன் கேமரா நல்லா இருக்கும். கண்ணுடைய கெப்பாசிட்டி 576 பிக்சல், 576 பிக்சல்ஸ். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட ஒரு கான்ஃபரன்ஸ் நான் பார்த்தேன்.
அவங்களுடைய கான்ஃபரன்ஸில் என்னென்ன பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு கண் ஹாஸ்பிட்டல் பெரிய பிராண்டு அவங்க உள்ள ஒரு டிஸ்கஷன் வச்சுருக்காங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குள்ளே இவ்வளோ இருக்குமா அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சுச்சு. கண்ணை பற்றி அவங்க படிக்கிறது, தனியாக படிக்கிறது. ஆமாம், கண்ணுக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன மாதிரி டிசீசஸ் வருதுன்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இத்தனை டாபிக்ஸை வச்சு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்பா, ஒரு சின்ன கண்ணுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுக்கு அதனுடைய இதுதான் இது. அது ஒரு பக்கம் இருக்கு. இது ஃப்ரண்ட் கேமரா. எப்பவுமே ஃப்ரண்ட் கேமரா மெகா பிக்சல் வந்து பேக் கேமராவோட கம்மியாக தான் இருக்கும். கரெக்ட் இல்லையா? நமக்கு 2 கேமராவும் ஃப்ரண்ட்லேயே இருக்கு. 2 கேமரா ஒன்றா வேலை செய்யுது. இது வந்து அதை படிக்கிறதுக்கு இத்தனை படிப்பு இருக்கு. ஆமாம், இப்போ நம்ம நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் தனித்தனி படிப்புகள் இருக்கு, தனித்தனி பிரான்ச்சஸ் இருக்கு ஒரு கண்ணுக்குள்ள. இங்கே இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம போவோம், அனாலஜிக்கல் ரீசனிங்கை அப்ளை பண்ணுவோம். நம்மளுடைய சிந்தனையையும் சிந்திக்கும் திறனையும் இதில் அப்ளை பண்ணுவோம். அதுக்கு நான் கம்பேரிசனாக எடுக்கிறது ஐஃபோனுடைய கேமரா. ஸோ நம்ம கண்ணு மாதிரி ஃபோனுக்கு வந்து கண்ணு வந்து கேமரா தான். கேமரா ஓகே. அண்ட் அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரான்னு பார்க்கும்போது யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறது ஐஃபோன் கிளாரிட்டி நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு மூவிஸே எடுக்கிறாங்க இப்போ. ஆமாம், அப்படின்னு கேள்விப்பட்டு சில ஐஃபோன்ஸை வச்சு மூவிஸே எடுக்கிறேன். ஸோ அப்போ நான் ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கலாமேன்று கேமரா செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐஃபோனுடைய கேமராவை மட்டும் செய்கிறதுக்கு பெரிய பெரிய இன்ஜினியர்ஸாக 800 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. கேமராவுக்கு மட்டும் 800 இன்ஜினியர்ஸ். ஓகே. ஐஃபோன் கேமராவையும் கண்ணையும் கம்பேர் பண்ணால் ஐஃபோன் கேமரா ஒன்றுமே கிடையாது. அது என்ன ஒரு 60 மெகா பிக்சல் 40 மெகா பிக்சல் வருமா? அது 12 மெகா பிக்சல். 12 மெகா பிக்சல் தானா? அவ்வளோதான். ஓகே. ஐஃபோனில் வர எல்லா கேமராஸுமே 8 to 12 அவ்வளோதான். ஓகே. அதை விட ஒரு 60 மடங்கு கிளாரிட்டிக்கு மட்டும் கண்ணு ஜாஸ்தி. இதை 800 இன்ஜினியர்ஸ் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. ஓகே. ஒரு மொக்க விஷயம் கண்ணை கம்பேர் பண்ணும்போது அது மொக்க விஷயம் ஒன்றுமே கிடையாது. அதை செய்கிறதுக்கு 800 இன்ஜினியர்ஸ் தேவைப்படும் போது இந்த கண்ணில் அதை விட பல 1000 மடங்கு காம்ப்ளெக்சிட்டி கூட. அதில் பிளட்டு போகுது, கண்ணீர் வருது, அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுது, ரோல் ஆகுது, நம்மளை அறியாமலே கண்ணை சிமிட்டுறோம், நைட்டு தூங்குறோம். இவ்வளோத்தையும் பண்ணுற கண்ணு அதுவாக உருவாகும் பட்சத்தில் ஐஃபோன் கேமரா அதுவாக வரும். நான் இந்த கண்ணு இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நினச்சேன். என்ன நினச்சேன்னா, த வேர்ல்ட்லேயே பெஸ்ட் மெடிசன் என்ன கேட்டால் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் அவர் பாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கம்தான். தூங்கலைன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பயங்கர மோசமாக போகுது. அந்த தூக்கத்தை நமக்கு சிக்னல் கொடுத்து தூங்க வைக்கிறது வந்து இந்த கண்ணு தான் மெயின். பாடியெல்லாம் டயர்டானாலும் கண்ணு மூடினா தான் தூக்கம். சிலருக்கு வந்து தூக்கம் வந்துடும், ஆனால் மூளை வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று இருக்கோ, கண்ணு மட்டும் மூடாது. இப்போ அவங்க சொல்லுவாங்க நல்லா டயர்டாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குதும்பாங்க. ஸோ கண்ணு தான் நம்மளை மூட வைக்கிறது. முழிச்சிருக்கும் போது இருக்கிற பெஸ்ட் மெடிசன் தண்ணி. தி பெஸ்ட் வந்து வாட்டர் தான். எனக்கு புரிஞ்சது, ஆண்டவர் எனக்கு உணர்த்துனதை நான் சொல்கிறேன். அப்போ இப்பேற்பட்டதான வேலை செய்யக்கூடிய கேமரா இன்னும் பிரமிப்பாக இருக்குது. இன்னும் எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. இவங்க ஒன்லி ஃபோட்டோ எடுக்கும், நல்ல கிளாரிட்டியாக எடுக்கும், அவ்வளோதான். அதில் உள்ளது வந்து கிளாரிட்டி. பிக்சலுங்கிறது அதானே, துல்லியமாக எவ்வளோ போனாலும் அந்த ஃபோட்டோ உடையாமல் நமக்கு முகத்தில் இருக்கிற பரு கூட அப்படியே கிளியராக தெரியும். கலராகவே இருக்கும், எந்த கலர் எடுக்கிறோமோ அப்படியே இருக்கும். இவ்வளவே செய்யக்கூடியதுக்கு 800 இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. 12 பிக்சல் ஆர் 14 பிக்சல் ஆர் 20 பிக்சல், சிலதில் வந்து 30 பிக்சல் இருக்குது சில ஃபோன்ஸ்லன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருக்கிறதா ஐஃபோன் தான் பெஸ்ட்டு. இதுக்கே இவ்வளோ பேர் தேவைப்படுறதுன்னா 576 பிக்சல் மெகா பிக்சல் கேமரா இதை விட இன்னும் 1000 மடங்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள ரத்தம் போகுது. எனக்கு அதை விட கண்ணில் ரொம்ப நான் பிரமிச்ச விஷயம் என்னன்னா, த பெஸ்ட் சிக்னல். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இப்போ தான் வேற மாதிரி ஆயிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அப்போலாம் டாக்டர்ஸை போனீங்கன்னா கண்ணை தான் பார்ப்பாங்க, இப்படி வச்சு கண்ணில் பிளட் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க ரத்த சோகம் இருக்கு, கண்ணில் வந்து இதாக இருக்குன்ட்டு. கண்ணு மஞ்சளாக இருந்தால் மஞ்சள் காமலை, கண்ணு ப்ளூவாக இருந்துச்சுன்னா பாடியில் விஷம் வந்துருச்சு, கண்ணு ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சூடு, பாடி ஹீட் ஆயிடுச்சு. இந்த கண்ணுடைய கலரை வச்சு பல வியாதியை கண்டுபிடிச்சிருவாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த.
த வெரி இம்பார்ட்டண்ட்டான பொருள் வந்து இந்த கண்ணு நம்ம பாடியில். எவல்யூஷன் சொல்லுது குப்பையிலேருந்து வந்துருச்சு அதுன்னு. ஆமா. தானா வந்துருச்சு. இன்னொரு ஒரு சிம்பிளா சொல்றதுக்கு சொல்றேன். ஐபோன் கேமரால முன்னாடி டஸ்ட் அடைச்சிச்சுன்னா நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஆமா, கரெக்ட். எடுக்கும் போதே க்ளீன் பண்ணி தான் எடுப்போம் நம்ம. ஆமா, இது கண்ணுல லைட்டா சின்ன டஸ்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி சுரக்கும். கண்ணீர் கிளீனிங் அதுவே பண்ணிக்கும். அதுவே பண்ணிக்கும். அந்த டஸ்ட் வெளியில வர்ற வரைக்கும் கண்ணி வந்துட்டே இருக்கும். தண்ணி வர வர அந்த டஸ்ட் வெளியே வந்துடும். தானாவே கொண்டு வந்து வெளியே வந்துடும். இந்த கண் அதுவா வரும்னு ஒருத்தரால நம்ப முடிஞ்சா ஐபோன் கேமராலாம் அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10-15 வருஷத்துல அதுவா வந்துடும். ஆமா, டஸ்ட் எல்லாம் போட்டு வச்சு ஒரு வீட்டு ரூமுக்குள்ள போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு 100 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல வந்துட்டு ஐபோன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அதை நம்புறது ஈஸி. அதை நீங்க நம்ப மாட்டேன், என்ன பைத்தியக்கார மாதிரி சொல்றேன்னா அப்புறம் இது பேர் என்ன? இது அதோட பெரிய பைத்தியம். ரொம்ப நல்ல எக்ஸ்பிரஷன், வெரி எக்ஸ்பிரஷன். ஸோ இன்னொரு அடுத்த ஒரு அனாலஜிக்கு போகிறோம். மெடிக்கலில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது? நம்ம மெடிசன் படிக்கிறோம் இல்லையா, மருத்துவத்தில் எத்தனை வகையான படிப்புகள் இருக்குங்கிறத ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அதில் பார்த்தா அட்லீஸ்ட் அவங்க சொல்கிற கணக்கு ஒரு 50+ லாஜிஸ் இருக்குது. லாஜிஸ்னா ஸ்டடீஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். பீடியாட்ரிஷியன், கைனகாலஜிஸ்ட்டு, ஆர்த்தோ, கார்டியாலஜிஸ்ட், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மொத்தம் 50 வகையான படிப்பு இருக்கு மெடிசனில் மட்டும். அந்த உடம்புக்கு மட்டும். எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் ஒரு டாக்டர் தான் இருப்பார். 40 வருஷத்துக்கு முன்னாடி 3 மருந்து தான் இருக்கும். இந்த ஒரு டாக்டர் 3 மருந்து தான் மொத்த மக்களுக்கும். இப்போ ஒரு மனுஷனுக்கு 20 டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. ஆமா. ஸோ இதில் முக்கால்வாசி இப்போ நான் 50 வகை சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி. இந்த முக்கால்வாசி படிப்புகள் பிரான்ச்சஸ்க்கு ஸ்பெஷாலிட்டி மெடிசன் வரைக்கும் இருக்கும். ஸ்பெஷாலிட்டினா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி எம்டி பண்ணுவாங்க, இல்லாட்டி எம்எஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. எம்டி படித்தவங்க டிஎம் போடலாம், எம்எஸ் படித்தவங்க எம்சிஹெச்னு ஒன்று படிப்பாங்க. இது ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே 10 to 12 வருஷம் படிக்கிறதுக்கு படிப்புகள் இருக்குது. ஓகே, எம்பிபிஎஸ் ஒரு 5 வருஷம், ஒரு எம்டி ஒரு 2 வருஷம், 3 வருஷம். சரி, டிஎம் ஒரு 3 வருஷம், 11 வருஷம் ஆகிப்போச்சு. இது அதுக்கு மேலே ஃபெலோஷிப் இவங்க பண்ணுவாங்க கண்டினியூஸாக. அதுக்கு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. போதாத குறைக்கு நான் நிறைய டாக்டர்ஸ் என்னோட பர்சனல் ஃபேமிலி டாக்டர்லாம் கேட்கும்போது, நான் ஒரு வாரம் கோர்ஸ் நான் சிஎம்சிக்கு போயிருக்கேன் பாரு, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் இதில் 2 அனாலஜி சொல்ல வரேன். என்னன்னா, ஒன்று இந்த மண், குப்பை, களிமண் இதெல்லாம் சேர்ந்து மின்னல் அடிச்சு உருவான விஷயத்த புரிஞ்சு கொள்ளாத அளவுக்கு நம்ம டம்பா இருக்கணும். அதாவது இவ்வளோ படித்து வந்து இந்த குப்பையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்க எவ்வளோ பெரிய குப்பையாக இருக்கணும். அதுதான் எக்ஸாக்டா இல்லையா? ஒரு குப்பையை ரிசர்ச் பண்ணுறதுக்கு பெரிய படிப்பு தேவையில்லை. அந்த ஒரு குப்பையை கிளறி உள்ளே இருக்குன்றது பார்க்கறதுக்கு படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் குப்பையை எடுக்கிறவரே அதை கண்டுபிடிச்சிருவார். இந்த குப்பை மண்ணெல்லாம் சேர்ந்து வந்து உருவான ஒரு கண்ணை நம்ம உடம்புல இருக்க பகுதியில் பார்க்கறதுக்கு 50 டிசிப்ளின்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் 10-12 வருஷம் படிக்கணும். இது அப்படி படிச்சுட்டு வர்றாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், எவ்வளோண்டா இருக்கணும். இது அனாலஜி நம்பர் 1. இல்லாட்டி நம்மளை படைச்சாலும் சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். எவ்வளோ படிச்சும் இவங்களால அதை வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரியதான இன்டெலிஜென்டான வேலையை செஞ்சுட்டு போயிருக்காரு. எவ்வளோ பெரிய வேலையை அவர் பார்த்துருந்தா 300-400 வருஷமா 50-60 டிபார்ட்மெண்ட்ஸை வச்சுட்டு இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கண்ணை படிக்கிறதுக்கு இத்தனை பேர் தேவைப்படுது, இத்தனை வருஷம் தேவைப்படுது, இவ்வளோ செலவாகுதுன்னா அப்போ இதை படைச்சவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை படைச்சு வச்சுட்டு போயிட்டாரு, எவ்வளோ பெரிய சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். ஓகே, இந்த 2 அனாலஜியில் உங்களுக்கு எது சரின்னு படுது? எனக்கு 2வது தான் எப்பவுமே சரின்னு படுது. எல்லாருக்குமே 2வது தான் சரின்னு படுவோம். ஆமாம். ஆனால் அதுக்கும் மேலே இவங்க விருப்பத்துக்காக எதுவும் தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எவ்வளோ விஷயம் நம்ம ஊரோட ஒத்துவாள். ஆமாம், இவங்க எல்லாரும் குரங்குலேருந்து வந்துட்டோம், அப்போ நம்மளும் குரங்குலேருந்து வந்துட்டேன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா நம்மளை பிடிச்சி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு இந்த கதையை நம்புகிறாங்க. இந்த அறிவாளிகள்லாம் இதை செஞ்சுக்கிட்டே இதை நம்புவாங்க. ஒன்று, இந்த குப்பையை தேடுற நீங்கள் எல்லாரும் அதை விட கீழான ஆளாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் குப்பையை தேடுறீங்க.
இல்லை இது பயங்கர இன்டெலெக்சுவலான ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு, நாங்கள் அதை கண்டுபிடிக்க ரிசர்ச் பண்ணுறோம், பண்ணி முடிச்சு நாங்கள் நோபல் பிரைஸ் கூட வாங்குறோம். கரெக்ட் இல்லையா? ஆமா. அப்பனா இதை கண்டுபிடிச்சவர் எவ்வளோ பெரிய ஆளு, அதையாவது நீங்கள் ஒத்துக்கணும். அதையாவது இவங்க யோசிக்கணும். யோசிச்சா பைபிள்ல கரெக்டா வசனம் சொல்லுது, நம்மளை படைச்ச தேவன் வந்து சங்கீதம் 147:5 சொல்லுது, நம்மளுடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. அவருடைய அறிவு அளவில்லாதது, இங்கிலீஷ்ல இன்ஃபினிட்டின்னு இருக்கு. இன்ஃபினிட்டி ஞானத்தை வச்சு அவர் படைச்சிருக்காரு. இன்னும் ஒரு 300 வருஷம் நம்ம தாராளமா ரிசர்ச் பண்ணலாம். எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லுவாரு, நீர் ஸ்தாபித்த சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும் பொழுது நீர் என்னை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம். இந்த சூரியன் சந்திரனுடைய படைப்பெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. எம்மாத்திரம்னு சொன்ன இந்த உடம்பதான் உடம்பையே பார்க்கிறோம். இதுக்கே இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது இவங்களுக்கு, இல்லையா? ஒருத்தர் சொன்ன ஒரு ஸ்லோகன் எனக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி முடிக்க விரும்புறேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. when there is a creation there must be a creator. அவர் சொன்னது எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம் பிரதர். இன்னும் ஒரு எபிசோட் இருக்கு, இதே பேஸ்ல நம்ம பார்க்க போறோம். கத்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமா பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன், இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. நீங்க பார்க்குறவங்க வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சகோதரனுடைய யூடியூப் சேனல் இருக்கு, அதுல இந்த விஷயங்களும் வருது, அதோட அவர் போடுற காரியங்களும் வருது, அதையும் நீங்க போய் பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சகோதரனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். God bless you. Praise the Lord. Praise the Lord. Thank you.